ஜனநாயகன் படம் வந்துச்சுங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம், முதல்வர் தான் காரணன்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த படத்தில் உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்குது. அவங்க எப்படி சார் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க? நம்ம மாறினா தான் மாற்றம் வரும்ன்ற மாதிரி அப்படியே கை காட்டுறாரு, கையில் அப்படி மை காட்டுறாரு. மை வந்து ஓட்டு வந்து தாவேக்காவுக்கு போட சொல்லி காட்டுறாரு. இதை உதயநிதி ஸ்டாலினோ எல்முருகனோ ரிலீஸ் பண்ணுவாங்களா சொல்லுங்க? தூக்கத்தில் கூட எல்முருகனோ உதயநிதி ஸ்டாலினோ அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. காரணம் அவங்க அரசியல்வாதி. எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக வீட்டுக்குள்ளேயே கடலூர் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு நான் மௌனமாக இருக்கிறேன், நான் மனசு கஷ்டத்தில் இருக்கிறேன்னா நீங்கள் நம்புற மாதிரியா இருக்குது? அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? இந்த 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போகிறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். சட்டத்தை யாரோ ஒருத்தர் திட்டுத்தனமாக கையில் எடுத்திருக்காங்களா? படம் வந்து வரல, நின்று போயிருக்கிறத திருட்டுத்தனமாக வெளியிட்டிருக்கிறாங்களா? அப்போ அந்த திருடன் யார்? நீங்கள் வேணா பாருங்கள், இவர் கடைசி படம்ன்றார். இல்லை, இதுக்கப்புறம் இவர் படம் நடிப்பார். அது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். திருச்சி அவர் நிற்கிற தொகுதி கிழக்குன்னா அதில் என்னென்ன ஊர் இருக்குது, என்னென்ன ஒன்றியம் இருக்குது, அங்கே என்ன பிரச்சனை, மக்கள் எவ்வளோ தொகை இருக்கிறாங்க, என்னென்ன சாதி இருக்குது, எங்கே கோயில் இருக்குது, எங்கே சர்ச் இருக்குது, இளைஞர்களோட தேவை என்ன, உள்ளூர் பிரச்சனை என்ன, விவசாய நிலத்துக்கு தண்ணி இருக்கா இல்லையா, இதெல்லாம் ஒரு வேட்பாளருக்கு தெரியணுமா தெரியக்கூடாது? அட்லீஸ்ட் வேட்பு மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறமும் நான் இதெல்லாம் கற்றுக்க மாட்டேன், நான் போய் பார்க்க மாட்டேன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும்? கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாம் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கேன். கவர்ச்சி வர்சஸ் உழைப்பு. கவர்ச்சி இருக்கு, ரைட்டு, பட் ஆனால் உழைப்பு இல்லையே. இப்போ வெறும் கவர்ச்சியே எல்லாத்தையும் செஞ்சிருமா? ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இருக்கிற வரைக்கும் என்ன மக்கள் கிட்ட பிரிக்கவே முடியாது. இதோகிற கடலூருக்கு 2 வாட்டி கேன்சல். இப்போ 3வது வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்தா 3வது வாட்டி கூட என் கடலூர் பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் நான். இல்லை, மக்களுக்கு இது இடைஞ்சலாக இருக்கும், மக்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அதனால் பிரச்சாரம் ரத்து அப்படின்னா அவரெல்லாம் வந்து அரசியல் கட்சி தொடங்கினதே மக்களுக்கு கஷ்டம்தான். எல்லாமே மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டீங்க. மக்கள் பிரச்சனையை பேசாதவர் நாளைக்கு முதல்வர் ஆனால் இவர் மக்களை சந்திப்பாரா? மக்கள்கிட்ட குறை கேட்பாரா? தொடர்ந்து விஜய் அவர்களோட அந்த பிம்பத்தை பாதுகாக்கவும் கட்டமைப்பதற்கவும் ஒரு குரூப்பு தொடர்ந்து வேலை செய்யுது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு விஜய் வந்து கடலூரில் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது ரத்து செய்யப்பட்டிருக்கு. வந்து ஒரு சாலை வழியாக போகணும், 125 கிலோமீட்டர் தானே விட. ஸோ மக்களுக்கு வந்து அது ஒரு இடைஞ்சலாக இருக்கலாம் அப்படின்னு தாவேக்க தரப்பில் ஒரு சொல்லியிருக்காங்க. இல்லை, மக்களுக்கு இது இடைஞ்சலாக இருக்கும், மக்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அதனால் பிரச்சாரம் ரத்து அப்படின்னா அவரெல்லாம் வந்து அரசியல் கட்சி தொடங்கினதே மக்களுக்கு கஷ்டம்தான். என்ன காரணம்னா கூட்டம் அதிகமாக சேருது அவர் போகிற இடத்துல. அப்போ அந்த மாதிரி அதிகமாக கூட்டம் போகிற இடத்துல சேருதுன்னா போக்குவரத்து நெரிசல் என்பது மக்களுக்கு சந்தோஷப்படுற விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பிபி ஏறுறதுக்கு டிராஃபிக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் தொடர்ந்து வந்து இப்போ ஒரு ஹார்ன் சத்தம் இல்லை தொடர்ந்து ஒரு சத்தம் கேட்குறதுனாலுமே உங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஏகப்பட்ட உபாதைகள் வருது அப்படின்னு மருத்துவர்கள் ஆய்வறிக்கை மூலமாகவே அதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள். அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, மக்களோட நலனுக்காக இவர் போகல அப்படின்றதுலாம் வந்து அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இவருக்கு அன்றைக்கி போகிறதுக்கு விருப்பம் இல்லை அவருக்கு முடியலை, இல்லை அவருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றத மக்கள்ன்ற வார்த்தையை முன்னாடி வச்சுட்டு அவர் சொல்கிறார். மக்களுக்கு வந்து அதாவது பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் நடக்குது அதனால் கடலூர் போல. அதுக்கப்புறம் இன்னைக்கு காரணமே கிடையாது ரத்து பண்ணது. எதுக்கு ரத்து பண்ணார் ஏன்னு தெரியும். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நேற்று போயிட்டு வந்தால் டயர்டாக இருக்கும். இப்போ யாருக்குமே வந்து ஒரு வேலையை செஞ்சு வரும், அது நமக்கு கஷ்டமான வேலையாக இருக்குமே. ஆனால் மறுநாள் ஓய்வு என்பது உடம்புக்கு தேவைப்படுற ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி ஒரு ஓய்வை எடுத்துகிட்டு கூட அவர் இந்த மாதிரி காரணம் சொல்கிறாரோன்னு நான் ஒரு சந்தேகப்படுகிறேன். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த காரணமும் தெரியல. என்ன காரணம்னா, போலீஸும் மாற்றியாச்சு, அதிகாரிகள் எல்லாம் மாற்றியாச்சு, தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் மொத்த மாநிலமும் வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து காபந்து அரசு, அதால் எதுவும் செய்ய முடியாது, முதல்வரோட தலையீடு இல்லை, அதனால தான் என்னால் இங்கே நிம்மதியாக வந்து பேச முடியுது பார்க்க முடியுதுன்னு விஜய் சாரே சொல்கிறாரு. அப்போ இவ்வளவும் இருந்து அவரால் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போக முடியல, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் தயாராக இருக்காங்க, தொண்டர்கள் அவரை வரவேற்க சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவ்வளவும் இருந்து அந்த பிரச்சாரம் நடக்கலை அப்படின்னா அதற்கு பொறுப்பு, அதற்கு காரணம் வந்து தாவேக்க தலைவர் விஜய் தான். ஆனால் அந்த உண்மையே அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, அவங்க யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு முதலேருந்து காரைக்குடி போகிறதுக்குள்ள அவருக்கு
வழிகளில் கூட்டம் தாமதமாயிடுச்சு. வழக்கமாக ஒரு விபத்து வேறு நடந்திருக்கு. ஒரு பைக்கில் பின்னாடி அவங்க கீழே விழுந்திருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய் சேர முடியலனால அவர் பேச முடியாமலும் ஆயிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அவருக்கு வழக்கத்தை விட அவருக்கு கொஞ்சம் அதிகம் கூட்டம் சேரதுனால அவருக்கு நேரத்தை மாற்றி கொடுக்கறதுக்கான அனுமதிகள் அவருக்கு கொடுக்கணுமா? அனுமதி காலத்தை கூட்டி கொடுக்கறதுன்றது பிரபலங்கள் அரசியலில் பிரச்சாரம் பண்ணுறது இது புதுசு கிடையாது. பாகிஸ்தான் நாட்டில் எதுக்கு நான் பாகிஸ்தான் சொல்கிறேன்னா, அங்கே நிறைய விஷயம் சரி கிடையாது. சொந்த மக்களுக்கு எதிராக ஒரு சில சேட்டைகள் செய்கிறது, ஒரு அமைதி இல்லாத ஒரு விஷயத்தில். அந்த ஊரில் இம்ரான்கான் ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர். அவர் ஒரு கிரிக்கெட்டரு, நேஷ்னல் லெவலில் பாகிஸ்தானில் ஒரு ஸ்டாரு, செலிபிரிட்டி. பயங்கரமான கூட்டம் வருது இம்ரான் அவர்களுக்கு. அவரே இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது போக்குவரத்து நெரிசல். இன்னொன்று பிரதமர் வேட்பாளர், இவர் முதலமைச்சர் வேட்பாளர் தான், அவரு பிரதமர் வேட்பாளர். அவருமே அந்த மாதிரி அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவருக்கு உயிருக்கே உண்மையிலே அச்சுறுத்தல். அவர் நிறைய நேரத்தில் அவரை போட்டு தள்ளணும், அவரை எலிமினேட் பண்ணணும்லாம் முயற்சிகள்லாம் நடத்தப்பட்டது. அவர் அரசியல் ரீதியாக வெளியில் விட்டால் நம்ம கட்சி நடத்த முடியாத சிக்கல்ன்ட்டுலாம் அவ்வளோ பிரச்சனை. அவருமே கஷ்டப்பட்டு கூட்ட நெரிசலெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி தான் பிரதமர் ஆனார். இப்போ இவர் உழைக்கவே தயாராக இல்லை. இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, அவர் திரும்ப திரும்ப உழைக்காததுனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர் திரும்ப திரும்ப உழைச்சிட்டு திரும்ப திரும்ப போய் மக்களை பார்த்தா நம்ம திரும்ப திரும்ப அவர் உழைக்கல, திரும்ப திரும்ப அவர் போல நம்ம சொல்ல போகிறதில்ல. அப்போ அவர் தான் அதற்கெல்லாம் இது பண்ணுற. இப்போ நம்ம ஒரு அரசியல் விமர்சகராக ஆஹா ஓஹோ அற்புதம் பிரமாதம் அப்படின்னு சொன்னால் நம்ம சினிமா பத்திரிகையில் வரக்கூடிய பத்திரிகையாளர், அது நம்ம வேலை கிடையாது. அரசியலில் இவர் சரியாக இருக்கிறாங்க, இவர் தப்பாக இருக்காங்க, இல்லை ஒரு சில நேரத்தில் எல்லா நேரத்திலும் விமர்சனம் பண்ணணுன்னு தான் கிடையாது. அவர் ஒரு சில விஷயங்கள் எதனா நல்லா செஞ்சுருந்தாருன்னா அதை நம்ம பாராட்டலாம். ஆனால் அது குறைவாகவும், நிறை ரொம்ப குறைவாகவும், குறை ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்மளால் அப்படி பேச முடியும். அது பகுத்தாய்வு அப்படி பிரித்து பார்க்கும்போது, கூட்டி கழித்து பார்க்கும்போது, அவர் போதிய அளவுக்கு மக்களுக்கு செலவிடுவது கிடையாது. மக்கள் பிரச்சனையை பேசாதவர் நாளைக்கு முதல்வர் ஆனால் இவர் மக்களை சந்திப்பாரா, மக்கள்கிட்ட குறை கேட்பாரா? பிரச்சாரத்துக்கே பேசாமல் யூட்டர்ன் அடிச்சுட்டு போகிறவர் நாளைக்கு முதல்வர் ஆகிட்டார்னா அவருக்கு வேலை பளு எவ்வளோ இருக்கும் சார்? ஃபைல் பார்க்கணும் சார், கையெழுத்து போடணும், அதிகாரிகளை பார்க்கணும், அமைச்சர்கள்கிட்ட பேசணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னென்னு ரிவ்யூ பண்ணணும். இவரோட இலாக்கா கீழே பர்சனல் டிபார்ட்மெண்ட் வரும். யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்களோ, யாருன்னா ஊழல்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுமா. அதுக்கப்புறம் நிறைய கோர்ட்டு கேஸ் வரும், நிறைய ரிட்டு வரும், அரசுக்கு எதிரான வழக்குகள் வரும், அரசுக்கு ஆதரவான ஒரு சில நிலைப்பாடுகள் எதிர்க்க வேண்டியிருக்கும், மத்திய அரசோட எதிர்க்க வேணும். டெல்லிக்கு போகணும், டெல்லிக்குன்னா இந்த சிபிஐக்கு போகிற மாதிரி அப்படி போயிட்டு வெளியில் டாடா காட்டு வரதில்லை. ஒரு சில அமைச்சர்களை பார்க்கணும், இலாக்கா ரீதியாக பேச வேண்டியது இருக்கும், எவ்வளோ வேலைகள் இருக்குது. இதுன்றது ரொம்ப கம்மி வேலை. போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்குறது ஒரு அரசியல்வாதிக்குன்றது ரொம்ப ரொம்ப கம்மி வேலை. அது அந்த 20 நாள் 30 நாள் தான். அது இவரை வருஷம் பூரா 365 நாள்லாம் வேலை செய்ய சொல்ல. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரங்க கட்சியில், அவரோட சொந்த கட்சி. நிற்கிறவங்க கூட்டணி கட்சி கிடையாது, அவங்க கட்சி, சொந்த கட்சி. அந்த வேட்பாளர்களுக்கு, அவர் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களுக்கு அவர் உழைக்க மாட்டேன்றார், அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்றாரு தான் இங்கே பார்வை. அதை அவர் நல்லா பண்ணணும், அவர் நிறைய ஓட்டு வாங்கணுன்றதான் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ கம்மியாக பிரச்சாரம் பண்ணிட்டு கூட்டம் வருது, அதனால் நிறைய ஓட்டு வரும்னு நினச்சாருன்னா அது ஒரு காணல் நீர் தான். ரசிகர்கள்ன்றது எல்லா காலத்துலேயும் எல்லா ரசிகர்கள், எல்லா கட்சிக்காரர்களுக்கும், அதாவது படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்திருக்கிறாங்க. இப்போ இவருக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அதனால் வாக்குகள் கூட வரும், அதனால் ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்துடும், முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படின்றதெல்லாம் ஏற்புடையதாக தெரியவில்லை. அவர் ஒரு திட்டம் போட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக வர்றாரு. ஆனாலும் மற்ற அரசியல் கட்சிகள் இவரோட சக போட்டியாளர்கள் உழைக்கிற அளவுக்கு இவர் உழைக்கல அப்படிங்கிறது நீங்கள் உட்பட எல்லாரும் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவருக்கு கூட்டங்கள் வருது, அவர் சொல்கிறார் கான்ஃபிடண்ட்டாக இருங்க மக்களே அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? நான் கூட சார் சட்டம் படிக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எனக்கும் ஃபஸ்ட்டு மார்க்கு கோல்டு மெடல்லாம் வாங்கணும்னு தான் ஆசை. ஆனால் நான் படிக்கலை, போதிய அளவுக்கு மார்க் எடுக்கலை. 2வது வருஷம்லாம் அரியர் வச்சு கஷ்டப்பட்டு தான் கிளியர் பண்ணேன். நான் ஆசைப்படுறது ஒன்று, அதுக்கேற்ற பயிற்சி, அதுக்கேற்ற உழைப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஒரு படிப்புக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் எதுக்கு வெளியில் போனேன், என்னையே நான் எடுத்துக்கணும். எல்லாருக்கும் இது ஆகணும் அது ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது நம்ம அதற்கேற்ற பயிற்சி, அதற்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ற அந்த நேரம் எல்லாம் கொடுத்தா தான் அது அறுவடையாகும். இப்போது காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி செய்யும் போது அது ஒரு 7 வருஷத்துலையோ 8 வருஷத்துலையோ அது இரண்டாகும். அதுவே இன்னும் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது அந்த வளர்ச்சி வேகம் அது பல மடங்கு ஆகி பெருகும். அதான் சிறுதுளி பெருவெள்ளமாக மாறுற கதை இது. இவர் இன்னைக்கு தேதியில் சிறுதுளி அரசியலில். இவர் எப்படி உடனே ஒரே தேர்தலில் பெருவெள்ளமாக மாறுவார்? இப்போது இயற்கைக்கு
நடைமுறையில் ஒத்து வராத ஒரு விஷயத்த சொல்கிறீங்க பிரச்சாரத்தில். கவர்ச்சி வர்சஸ் உழைப்பு. கவர்ச்சி இருக்குது ரைட்டு, பட் ஆனால் உழைப்பு இல்லையே. இப்போ வெறும் கவர்ச்சியே எல்லாத்தையும் செஞ்சிருமா? இப்போ எனக்கு கவர்ச்சி பயங்கரமாக இருக்குது. இப்போ கவர்ச்சியை வச்சு என்ன பண்ண முடியும்? சினிமா நடிக்க முடியும். கவர்ச்சியை வச்சு நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடியுமா? இப்போ நான் வந்து ஒரு ஒரு நடிகர், நான் வந்து கவர்ச்சியாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், மேக்கப்லாம் போட்டுருக்கிறேன், இப்படிலாம் இங்கே புருவத்தில் ஒரு இது இங்கே ஒன்று போட்டுன்னு இருக்கிறேன், அப்புறம் தலையை வந்து இப்படி கோடு வச்சுக்கிறேன், பார்க்குற தொலைவில் இருந்து பார்க்கும்போது 10 பேர் ஒழுங்காகிறாங்க பனியன் சட்டிலாம் போட்டு. நான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக கவர்ச்சியாக இருக்கிறேன். நான் கவர்ச்சியாக இருக்கிறேன்றதுனால நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முதல்ல வர முடியுமா சார்? கவர்ச்சி என்பது தோற்றம் சார். உழைப்பு, உயர்வு, அதுதான் நம்மளை மேம்படுத்தும். அது சுத்தமாக அங்கே இல்லை. அதை வந்து யாருமே பேச மாட்டேன்றாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து அதை கடந்து போகிறாங்க, பயங்கர கூட்டம். ஏன்னா இவங்க வெளியில் போய் நிறைய பேர் பார்க்குறது கிடையாது. ஃபீல்டில் போய் நிறைய பேர் மக்கள்கிட்ட பேசணும், பழகினா தான் தெரியும். அப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரோ யாரோ ஒருத்தர்னா அவர் 10 பேரும் விஜய். யாருக்கு ஓட்டு போடுங்க? விஜய் விஜய் விஜய். நான் கேட்குறேன், ஒரு ஊரில் 100 பேர் தான் 100 பேர்வா விஜய்க்கு போடுவாங்க? மற்ற கட்சியே இல்லையா? மற்ற நடிகர்களே இல்லையா? அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, நான் சந்தேகப்படுறேன். என்னன்னு சந்தேகப்படுறேன்? தொடர்ந்து விஜய் அவர்களோட அந்த பிம்பத்தை பாதுகாக்கவும் கட்டமைப்பதற்கவும் ஒரு குரூப்பு தொடர்ந்து வேலை செய்யுது, தொடர்ந்து பிரச்சாரம் செய்து, தொடர்ந்து இது பண்ணுது. இப்போது உதாரணத்துக்கு ஜனநாயகன் படம் வந்துச்சுங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம், முதல்வர் தான் காரணன்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எந்த வகையில் அவங்களுக்கு, நீங்கள் எதனா அவங்க கூட சேர்ந்து படம் நடிச்சிங்களா? இந்த ஜனநாயகம் படத்தில் அவங்க படம் போட்டு காசு போட்டு அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் ஆகுது, இல்லை அவங்களுக்கு அந்த காப்பி ஆக்சஸாக இருந்ததா, இல்லை அவங்களுக்கு இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி என்ன அந்த படத்தில் உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்குது, அவங்க எப்படி சார் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க? இந்த படத்தினுடைய இது என்னென்னா, பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் சார், பிரம்மாண்டமான பத்திரிகையாளர் சந்திப்பு. 3 மிகப்பெரிய பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்பாங்க. அதில் என்னோட நண்பர்கள் இருக்கிறாங்க, நெல்சன் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா இன்னொரு அட்லின்னு நினைக்கிறேன், பயங்கரமான பத்திரிகையாளர். ஓகே, இந்த பத்திரிகையாளர் வந்து சாரமாக கேள்வி கேட்குறாங்க விஜய் சார். விஜய் அப்படியே போகிறார், தப்பிச்சு வர்றாரு. உடனே சாதனையாளர் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற கையை பிடிச்சி நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னா, சார் எப்போ சார் மாற்றம் வரும் அப்படின்னு. உடனே நம்ம மாறினா தான் மாற்றம் வரும்ன்ற மாதிரி அப்படியே கை காட்டுறாரு, கையில் அப்படி மை காட்டுறாரு. மை வந்து ஓட்டு வந்து தாவேக்காக போட சொல்லி காட்டுறாரு. இதை உதயநிதி ஸ்டாலினோ எல்முருகனோ ரிலீஸ் பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? யதார்த்தத்தை பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம். எல்முருகனுக்கே ஜெயிச்சா அமைச்சர் போயிடும், தோத்தா அமைச்சர் தப்பிக்கும், ஆனால் தோத்தா அசிங்கமாக போயிடும். ஜெயிச்சா எம்எல்ஏ, போன வாட்டி தோத்தோம் எம்எல்ஏ ஆகலை, எம்எல்ஏ ஆனால் லோக்கல் அரசியல் பண்ணலாமா இல்லை மத்திய அரசியல், இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த மனுஷனுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கிறாரு. அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதின்ற அந்த குணா படத்தில் ஒரு பார்த்து நந்தகுமாரா இப்படி ஒரு ரோல் எடுப்பார், அப்படி ஒரு ரோல் எடுப்பார். இப்போ எல்முருகன் சாருக்கு எந்த ரோல் எடுக்கிறதுன்னு தெரியாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, வெயிலில் கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரை போய் பொறான்றது, நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் இந்த சைடு உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான். இவங்களுக்குலாம் வேறு வேலையே கிடையாது. அவங்கவுங்க உதயநிதி ஸ்டாலின் தொண்டை கட்டி போய் எடப்பாடி பழனிசாமின்றாரு, அது வேறு யாரோ மாதிரி இருக்கிறாரு. அவர் குரல் தொண்டை கட்டி போய் வெயிலில் கலர்லாம் மாநிறமாக மாறி, அவரும் வந்து ஒரு பெரிய எடுத்து விட்டு மகன் தான், அவரும் படத்துலலாம் நடிச்சுக்கிறாரு, ஏசி ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா தான் இருப்பார். ஆனால் வெயிலில் சுற்றி கலரு கருப்பாகி டேன் ஆகி தொண்டை கட்டி போய் பிரச்சாரம் பண்ணுகிறாரு. அவர் வந்து இதுக்கு காரணன்ற மாதிரி இவர் இங்கே வீட்டில் ஏசியில் உட்காந்துக்கிட்டு இவர் அபாண்டமாக ஒரு பழி சொன்னார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியையும் திமுகவை எதிர்க்கிறதுக்கு 1000 விமர்சனங்கள், 1000 அரசியல் காரணங்கள் இருக்குது. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குது. தூக்கத்தில் கூட எல்முருகனோ உதயநிதி ஸ்டாலினும் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. காரணம் அவங்க அரசியல்வாதி, உங்களை மாதிரி வந்து நடிக்கிறவங்க கிடையாது. இப்படி ஒரு படம், இப்படி ஒரு கிளைமேக்ஸு, அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை வெளிவந்ததுக்கு அவங்க தான் காரணம் நீங்கள் சொல்கிறீங்களே. நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறீங்க தெரியுமா? இப்போது என்னன்னா, வெளிப்படையாக அரசியல் பண்ணாமல் பயந்து சார் இப்போ என்னோடய காரு காணும், இல்லை என் வீட்டில் இருக்கிற நகை காணும், நான் என்ன சார் பண்ணுவேன்? சைக்காலஜிக்கலாக பதறுவேன், ஓடுவேன், கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், 4 பேருக்கு சொல்லுவேன், தேடுவேன். எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக வீட்டுக்குள்ளேயே கடலூர் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு நான் மௌனமாக இருக்கிறேன், நான் மனசு கஷ்டத்தில் இருக்கிறேன்னா நீங்கள் நம்புகிற மாதிரியா இருக்குது? நான் வந்து இல்லாதது பொல்லாதது பழைய டேட்டா எடுத்தெல்லாம் இல்லை, நான் பேசுகிறது யதார்த்தம், நியாயமான விஷயங்கள் கேட்குறேன். இப்போ இந்த காணொலி பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் இல்லை அவங்க சம்பந்தமான ஒரு பொருள் திருடு போயிடுச்சு, அதை மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்களா ரியாக்ட் பண்ண மாட்டாங்களா?
வளர்க்குற செல்லப்பிராணி நாய் காணா போச்சுன்னா கூட அழுது கீது 4 இடம் போய் தேடுவாங்க. படம் காணும், படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சூப்பர் ஸ்டார் ரியாக்ட் பண்ணுறாரு, இவர் கம்மன்னு இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோ சோகமா? ஏதேடு ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே இருக்கிறது. நான் சந்தேகப்படலாம்ல. ஏன்னா நாட்டில் இப்போ இதுதான் பெரிய பிரச்சனையாக பேசுகிறாங்க. என்னது, இன்னும் 10 நாளில் தேர்தல் சார், ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சோ இல்லையோப்பா, இது ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. ஏன்னா பயோ வார் நடக்குது இப்போது. இவர் வந்து வைரஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க யாரோ, அது வந்து நோய் தொற்றில் போய் ஒரு பெரிய புரட்சி இல்லை பெரிய நோய் தொற்று போய் போர் நடக்க போகுது. ஒரு படம், ஒரே ஒரு படம் நீங்கள் வேணால் பாருங்கள், இவர் கடைசி படம்ன்றார். இல்லை, இதுக்கப்புறம் இவர் படம் நடிப்பார். படம் எதை வச்சு சொல்ல, இந்த கடைசி காட்சி ஒன்று பாருங்கள். அது படம் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் ஃபுல்லாக பார்க்கல, அது கடைசியில் பார்த்தேன். அந்த 3 பத்திரிகையாளர் இருப்பாங்க பாருங்கள், அந்த 3 பத்திரிகையாளரும் பிரபல இயக்குனர்கள். 3 பேர்கிட்டையும் அவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாராமா. கதை சொன்னால் கேட்பார். இப்போ இவ்வளோ நாள் அரசியல் கதை கேட்டுக்கிட்டு இருந்தார். திமுகவில் சொன்னால் ஒரு கதை, அதிமுகவில் ஒரு கதை, பிஜேபியில் ஒரு கதை, விசிகாவில் ஒரு கதை, இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க, இந்த கதைலாம் முடிஞ்சிச்சிங்களா. இதுக்கப்புறம் உண்மையான டைரக்டர்கிட்ட கதை கேட்டு அவர் நடிக்க போய்டுவார். அவர் அங்கே தான் போயிட்டுருக்கு. அதான் இந்த திருச்சி கிழக்கில் அந்த வேட்பாளர் ராஜசேகரன் சொல்கிறாரு, தயவுசெய்து அவர் நல்ல நடிகர், அவரை வந்து திருப்பி திரைப்படத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், எனக்கு வாய்ப்பு தந்து அவருக்கு வழியை விடுங்கள், அவர் அங்கேயே போட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்க போகிற இடத்துல. இன்றைக்கும் அதே தான் சொல்கிறாரு, நல்ல நடிகர் அவர் எதுக்கு பாவம் கஷ்டப்பட்டுன்னு டெய்லி உழைக்கணும், அவராலாம் முடியாது அப்படின்னு இன்றைக்கவும் பேசுகிறார். ராஜசேகரன் ஒரு படி போய் என்ன சொல்கிறாருன்னா, என்னை இப்படி பார்க்க முடியும், என்கிட்ட இப்படி பேச முடியும், அவர்கிட்ட பார்க்க முடியுமா, அவர் வந்து பனையூர் பண்ணையார், அவர் வந்து பங்களாவில் வாழறவர், வேட்புமனு தாக்கல் போட்டு அதோட இந்த ஊர் பக்கமே எட்டி பார்க்கல, இவருக்கு ஓட்டு போடுங்களான்னு சொல்லி கேட்குறாப்பலையா. அதாவது ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் ஒண்டி பண்ணிவிட்டு நான் அந்த ஊர் பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன், நான் அங்கே போய் மக்களை சந்திக்க மாட்டேன், நான் ஓட்டு கேட்க மாட்டேன், நான் ஊருக்கு நல்லது செய்வேன். சார் இப்போ திருச்சி அவர் நிற்கிற தொகுதி கிழக்குன்னா அதில் என்னென்ன ஊர் இருக்குது, என்னென்ன ஒன்றியம் இருக்குது, அங்கே என்ன பிரச்சனை, மக்கள் எவ்வளோ தொகை இருக்கிறாங்க, என்னென்ன சாதி இருக்குது, எங்கே கோயில் இருக்குது, எங்கே சர்ச் இருக்குது, இளைஞர்களோட தேவை என்ன, உள்ளூர் பிரச்சனை என்ன, விவசாய நிலத்துக்கு தண்ணி இருக்கா இல்லையா, இதெல்லாம் ஒரு வேட்பாளருக்கு தெரியணுமா தெரியக்கூடாது. அட்லீஸ்ட் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறமும் நான் இதெல்லாம் கற்றுக்க மாட்டேன், நான் போய் பார்க்க மாட்டேன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் மக்கள் மேலே. என் படம் ஓடிச்சு, எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த ஆணவம் தானே தெரியுது. அப்போது ஊராக போய் கெஞ்சி கூத்தாடி ஓட்டு கேட்டு அதுக்கப்புறமா காசை குத்து அதுக்கப்புறமா பிரச்சனை ஆகாமல் கூட்டணியை வச்சு வெயிலில் சுற்றுறவங்க தொண்டை தண்ணி போக கத்துறவங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? என்ன சார், உழைப்புக்கு ஒரு மரியாதை இல்லை, மரியாதைக்கு ஒரு மரியாதை இல்லை, கௌரவம் கிடையாது. நான் வீட்டிலே இருப்பேன், நான் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சுருங்க. எம்எல்ஏவே ஊருக்கு வராதவர் நாளைக்கு முதலமைச்சரானா திருச்சிக்கு வந்துடுவாரா, திருச்சி கிழக்க சுற்றி பார்த்துருவாரா, இல்லை தெருவா போயிடுவாரா, கிராமமாக? இன்றைக்கி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ அப்போவாச்சும் இப்போ சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அப்பாயின்மெண்ட் வரும், பிஎம் வராருன்னுவாங்க, அந்த கான்ஃபரன்ஸ் இருக்குது, வெளிநாட்டுக்கு போனோம், தொழில் நிறுவனத்தை கொண்டு வரதுக்கு, முதலீட்டை ஈர்ப்பதற்கு வெளிநாடு போனோம், அலுவலர் வேலை இருக்கும், அரசாங்கம் வந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரலாம் வேலை செய்கிறோம், தலைமைச் செயலகம் சனிக்கிழமையும் வேலை செய்யும். ஒரு முதலமைச்சராக இவர் தலைமை கழகத்துக்கு அடிக்கடி போகணும், உட்காரணும், ஃபைல் பார்க்கணும், டிஜிபியோட ரிவ்யூ மீட்டிங் போடணும், ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு பார்க்கணும், சீஃப் செக்ரட்டரியோட நேரம் செலவு பண்ணணும். ஒரு சில நேரத்தில் எங்கன்னா கலெக்டரில் எங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் பிரச்சனை ஆச்சுன்னா இவரே கலெக்டர்கிட்ட பேசணும், எஸ்பி கிட்ட பேசணும், கட்சிக்காரங்களை பார்க்கணும், மாவட்ட செயலர் பார்க்கணும், கட்சியில் எதுவும் சண்டை வராமல் பார்த்துக்கணும், கட்சி பேரை சொல்லி எவனோ கஞ்சா விற்பான் இல்லை சாராயம் விற்பான் அதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் இவருக்கு தெரியணும். அதை தாண்டி வந்து இந்த மாணவர் நலன், இளைஞர் நலன், வேலைவாய்ப்பு, தமிழ்நாடு மற்ற மாநிலத்தோடு எப்படி போட்டி போடணும், தமிழ்நாடு மற்ற மாநிலத்தோடு எப்படி முன்னேறணும், இது பண்ணணும், அதனுடைய கடன் என்ன, அந்த கடன் சுமை எப்படி குறைப்பது, வரி வருவாய்வு என்ன, எவ்வளோ விஷயம் இருக்குது சார் முதலமைச்சர் பதவி. ஏன்னா படத்தில் வந்து பாட்டு டான்ஸ் பண்ணிட்டு போகிறதா முதலமைச்சர் பதவி? ஆசைப்படுறது தப்பு கிடையாது. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு முதலமைச்சர் ஆகட்டும் நான் வாழ்த்துறேன், நான் வேணான்னு சொல்லலை. அதற்கு உண்டான பயிற்சியை எடுத்துக்கொண்டு அரசியல்வாதியாக மாறி அந்த நம்பிக்கை வர அளவுக்கு அவர் செயல்பட்டார்னா அவர் முதலமைச்சர் ஆவது எந்த கொம்பராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இப்போ ஆயிடுவார் நீங்கள் கதை கட்டி பிரச்சாரம் பண்ணுறீங்க. எனக்கு என்ன வேப்பனா, ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் விஜய் முதல்வர் ஆவதை யாராலும் எதுவும் பண்ண முடியாது சார், யாராலையும் பண்ண முடியாது, முதல்வராக விஜய் ஆவ விடாமல் பண்ண போகிறதே விஜய் தான். இந்த உண்மை அவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் காஷ்மீர் போகிறேன், நான் இங்கேருந்து சொல்கிறேன், செவடால் விடுறேன், வாய் செவடால் விடுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். இப்போ காஷ்மீரில் வந்து நான் வந்து ஒரு நேஷ்னல் பார்க் போகிறேன், குல்மார்க் நேஷ்னல் சாங்சுரி போகிறேன், இல்லை அங்கே இருக்கிற வந்து அந்த ஜீரோ
டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காஷ்மீர் பார்டர், இப்போ பாகிஸ்தான் பார்டரில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. இப்போ லடாக்கு போகிறேன் இல்லை லே போகிறேன் அப்படின்னா நான் போவேனா போக மாட்டேன்னான்னு எனக்கு தெரியும். அதுக்கு முயற்சி நான் எடுக்க போகிறேன்னா இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், டெல்லி ஃப்ளைட் டிக்கெட் பண்ணேன், கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் டெல்லி போகிறேன், டெல்லியிலேருந்து ஜம்முக்கு டிக்கெட் ஃப்ளைட் பண்ணுறேன், கேன்சல் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறேன், டெல்லியிலேருந்து வேறு வழியாக போவேன், திருப்பி புறப்பட்டு சென்னைக்கே வந்துடுறேன். மறுபடியும் திருப்பி சென்னையிலேருந்து என்ன பண்ணுறேன், டெல்லிக்கு ஃப்ளைட் புக் பண்ணுறேன், மறுபடியும் கேன்சல் ஆகுது. அப்புறம் நான் பண்ணுறேன், பாம்பேக்கு ஃபிக்ஸ் பண்ணி பாம்பேலேருந்து ஜம்மு போகிற மாதிரி டிக்கெட் எடுக்கிறேன். பாம்பேலேருந்து டிக்கெட் எடுக்கும்போது ஜம்முவில் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வாட்டி நான் பண்ணேன், ஜம்முவே போயிட்டேன் சார். ஜம்முவே போயிட்டு லேக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஸ்னோ பெய்யுது. அப்புறமா வந்து அங்கே வந்து ரூட்டெல்லாம் மிஸ்ட்டு இறங்குது, பாறை உரலுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்காமல் திருப்பி மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டேன் சார். இப்போது இந்த சென்னை தான் பனையூர். எந்த தொகுதி போனாலும் அந்த தொகுதியை முழுவதும் கிராமமோ இல்லை அந்த தொகுதி பிரச்சனையோ 214 தொகுதி பேசுவதோ அங்கே போய் உழைப்பதோ கிடையாது. அதை போய் அந்த இடத்துல உழைச்சி முடித்தாதான் அது முடியும். அங்கே இருக்க வேட்பாளர் வெற்றி பெற முடியும். போக வேண்டியது நான் சொன்ன மாதிரி டெல்லியிலேருந்து ஓடி வந்துட வேண்டியது, இல்லை பாம்பேலேருந்து திருப்பி ஓடாது. ஆனால் லே லடாக்கை அவர் போகிறதே கிடையாது. ஆனால் வெளியில் சொல்கிறது என்ன, லே போயிடுவார், லடாக்கில் இப்படி வந்து இந்த ஐஸ் பனிக்கட்டியில் இவர் உட்காந்து அப்படி உட்காருவார், தியானம் பண்ண போகிறார், அந்த ரேஞ்சில் பில்டப்பு. ஆனால் நடைமுறையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவர் போகிறதே கிடையாது. கடலூருக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு தானே போக சொன்னாங்க. அவவே வந்துட்டு ராக்கெட்டில் உட்காந்துக்கிட்டு குரங்கு அனுப்புகிறான், நாய்க்குட்டி அனுப்புகிறான், மனுஷனே போகிறான், விண்ணுலகத்துக்கு போகிறான், விண்வெளியிலேருந்து அங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நம்ம வில்லியம்ஸ் அவர்களை பார்த்தோம், எங்கெங்கேயோ போகிறாங்க சார். திருப்பி போன இடத்துலேருந்து திருப்பி பூமிக்கு திரும்ப முடியுமான்னு தெரியாத இடத்துலலாம் போய் உழைக்கிறாங்க சார். இதோகிற கடலூருக்கு 2 வாட்டி கேன்சல். இப்போது 3வது வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்தா 3வது வாட்டி கூட என் கடலூர் பார்த்தா எப்படி தெரியுது, இல்லை எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் நான். ஏன் மலேசியாவுக்குலாம் இந்த மாதிரி கேன்சல் ஆகலையே? தொலைக்காட்சிக்கு அந்த இதுக்கு போனோம், இல்லை பாம்பேக்கு போனீங்களா சமீபத்தில் ஒரு வளகாப்புக்கு, அப்போல்லாம் இந்த மாதிரி கேன்சல் ஆகலையே? அதெல்லாம் கரெக்டாக போகிறீங்க, ரத்து பண்ண மாட்டேன்றீங்க அதெல்லாம். அப்போ மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ரத்தாகுது, தொடர்ந்து ரத்தாகுது. எப்படி தெரியுது மக்களை பார்த்தா? சார் நிறைய பேர் வந்து விஜய் ஆதரவுன்ற பேரில் அவரை தேவையில்லாத நம்பிக்கை கொடுத்து அவரையும் கெடுத்து அவர் கட்சியையும் வந்து கெடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தாவேகா மீது தனிப்பட்ட இதுவும் எதுவுமே கிடையாது. என்ன கேட்டால் நான் உள்ளபடியே சொன்னேன்னா நிறைய கட்சிகள் இருக்கணும், விஜய் அவர்களும் நல்லா ஆட்சி பண்ணணும், விஜய் அவர்களும் ஒரு நாள் முதலமைச்சர் வரணுன்றது தப்பே கிடையாது. ஜனநாயகத்தில் அது நடக்கலாம், நாங்கள் கூட அதை விரும்பலாம். ஆனால் அதற்கு உண்டான உழைப்பை செய்துவிட்டு அதற்கு உண்டான தியாகம் வேர்வை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரேன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி முட்டு கொடுக்குறவங்களும் இன்றைக்கி உங்களை தூக்கி பிடிக்கிறவங்களும் நீங்கள் செய்கிற இந்த தவறான அரசியலை, உழைக்காத அரசியலை, உண்மை இல்லாத அரசியலை ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் எனக்கு திமுக பிடிக்கல, எனக்கு அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கல. ஏன் பிடிக்கல அது தெரியாது, பிடிக்கல, அதனால் விஜய் பிடிக்குது. இது வந்து ஒரு ஒரு பார்வை, ஒரு புரிதல். இது நடைமுறைக்கு சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு அரசியலில் என்ன பண்ணார்? ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அரசியல் பண்ணுறாரு, ஊழல் அமைச்சர்களை கூட வச்சிருக்கிறாரு, எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி வந்துடும் சொல்கிறாரு, அதனால் பிடிக்கல, ரைட்டு ஏற்றுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட யாரையும் சேர்த்துக்கல, சசிகலா அவர்களுக்கு வந்து தீங்கு விளைவிச்சிட்டாரு, ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு, அவர் பாஜகவோட கூட போய் கிட்டத்தட்ட அடிமையாக அந்த கட்சியை வந்து அவர் போயிட்டார். அதனால் வந்ததுன்னா ஆட்சி அமைச்சாங்கன்னா கூட அது வந்து பாஜகவோட இதுவாக இருக்கும், ரைட்டு, இதனால் பிடிக்கல, ரைட்டு. இப்போ விஜய் சாரை பிடிக்குது. விஜய் சார் அரசியலில் என்ன பண்ணி உங்களுக்கு பிடிச்சி? கண்ணடிச்சது, அப்புறம் முட்டை பரோட்டா பாட்டு போட்டது, அதுக்கப்புறமா வந்து ஐயையோ அலமேலு ஆவின் பசும்பால் இந்த பாட்டு, இந்த மாதிரி இப்படி பாடல்களெல்லாம் நடித்து இப்படியெல்லாம் படத்துலலாம் வந்து ஜிம்கி கமல் பாட்டு டான்ஸ் ஆடி ஃபைட்டு போட்டு கதையில் நடிச்சு ஹீரோ ஆனதுனால தானே உங்களுக்கு பிடிக்குது. இப்போ படத்தில் பிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அரசியலில் கிரெடிட் பண்ணுவீங்களா? அரசியலில் அவர் என்ன பண்ணார்? எங்கன்னா ஒரு போராட்டம் மக்கள்கிட்ட சொன்னார், மக்களை திரட்டி, பரந்தூர் மக்களை திரட்டி நானே ஒரு போராட்டம் ஒரு பிரச்சாரத்தை முன்வைப்பேன்னு சொன்னார். நான் என்ன கேட்குறேன், வேறு சில கட்சிக்காரங்க, வேறு சில விவசாயிகள், அப்புறம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான்லாம் அந்த பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் குறுக்கில் போய் நானும் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு இந்த பரந்தூர் மக்களை ஏமாத்துறீங்களே, இது நியாயமா? உங்களால் உழைக்க முடிஞ்சால் சொல்லணும் சார். கம்யூனிஸ்ட்டுக்காரங்க சாம்சங் பிரச்சனை இன்றைக்கி காலையில் குரல் கொடுக்குறாங்க, இன்றைக்கி காலையில் தொழிலாளி கூட நிற்கிறாங்க. தேர்தல் வரட்டும் வராமல் போட்டோம் அதை பற்றி கவலை கிடையாது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் வேலை பார்க்காமல தொழிலாளி கூட நிற்கிறாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, அவங்க குரல் கொடுக்குறாங்களோ அதில் நியாயம் இருக்குது, அதில் அது தூய்மை இருக்குது, உண்மை இருக்குது.
ஏன் அந்த விவசாயிகளை ஏமாத்துனீங்க? செய்யாறு பிரச்சனை அப்படியே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி மேல்மா எங்கே இருக்குது, சிப்காட் எங்கே இருக்குது, செய்யாருக்கும் வந்தவாசிக்கும் என்ன, ஆரணி அரிசி என்ன, எங்கே ஆறு போகுது, எங்கே ஆறு காஞ்சிருக்கு, எல்லாம் தெரியும் இவருக்கு. தெரிஞ்ச மாதிரி போய் அங்கேயும் வாங்கி விட்டார். அங்கே போகல, சும்மா சப்போர்ட். அப்புறம் அப்போ உங்களால் செய்ய முடியாததை, உங்களால் பண்ண பேசாததை வெறும் வாயில் பேசிட்டு அதுதான் அரசியல் சொல்கிறீங்களே, அது எப்படி அரசியல்? இப்போ ஒருத்தர் பேச்சாளர் இருக்கார், அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு, அதை தாண்டி அவர் எதுவுமே செய்யலைன்னா அது அந்த அரசியல் ஒண்டி போருமா? நான் அரசியல் இருக்கிற பேச்சாளருக்கே கேட்குறேன் அந்த கேள்வி. அதை தாண்டி எங்கன்னா போராட்டத்தில் கலந்துக்கணும், ஒரு கூட்டம் போடணும், ஒரு கட்சியோட என்ன நடக்குது, ஏது, என்ன தீர்மானம், என்ன பண்ணுறாங்க, அரசுக்கு எதிராக நிலை இருக்குது இல்லை அரசுக்கு ஆதரவான நிலை இருக்குது, இதை எப்படி பண்ணணும், மத்தியில் யார் இருக்கிறா, இது எப்படி இதை வந்து மாநில சுயாட்சிக்கு கீழே கொண்டு வருது. இப்போ நேற்று முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மாநில சுயாட்சிக்கு பேராபத்து வருது, மத்திய அரசு பாஜக வந்து லோக்சபா எம்பியை வந்து அதிகமாக்குறதுக்கு வேலை பார்க்குறாங்க, அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு இது நம்பர் கம்மியாகும், மொத்த தென்னிந்தியாவும் பாதிக்கப்படும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இது. சரி, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி இருக்கார், பேச முடியாது. அவர் இந்த சீசனில் செஞ்ச நல்ல விஷயம், பிஜேபிக்கு சீட்டை கம்மி. நீனா எம்பி ஏற்றுறது, முதல்ல உனக்கு எம்எல்ஏவை குறைக்கிறேன், சீட்டையே குறைக்கிறேன், இருக்கிற சீட்டை 70 சீட்டு வேணுமா, இந்தாங்க உங்களுக்கு 27 சுருக்கி விட்டார். ஏதோ அவரால் முடிஞ்சதுக்கு பண்ணார். முதல்வர் ஸ்டாலின் அவர் கெப்பாசிட்டிக்கு அவர் என்ன பண்ணார், ஒருபடி மேலே போய் பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விடுறாரு, கேள்விகள் கேட்குறாரு. இதில் என்ன சார் நிலைப்பாடு வருது? எம்பி எண்ணிக்கை குறைஞ்சிதுன்னா டெல்லியில் இருக்கவங்க நம்மளை மதிப்பாங்களா? ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி ஒரு இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பேர், ஒருத்தருக்கு ஒருத்தி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை, இல்லை 2 குடும்பம் இருந்தால் ஒரு 2 பசங்க இருந்தால் 2 பேரும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்கள காப்பாற்றணும், அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக போனால் ஜனத்தொகை கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சீட்டை நீங்கள் குறைப்பீங்க. அதை வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் உட்காந்து லாலிபாப் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதுதானே இங்கே பிரச்சனை. இதில் எதனா விஜய் பேசியிருப்பாரா? சொந்த படம் ஜனநாயகத்துக்கு கம்முன்னு இருக்கிறாரு. ஏன் கம்முன்னு இருக்கிறாரு? இதுக்கும் கம்முன்னு இருக்கிறாரு, அதுக்கும் கம்முன்னு இருக்கிறாரு. ஆனால் வெளில வரும்போது அப்படியே ஜம்முன்னு வருவார். வந்துட்டு நான் வந்துட்டேன் உங்கள் விஜய் அப்படி இப்படின்னு அப்படியே அந்த முடிக்கிட்டையெல்லாம் அப்படியே ஒரு செட்டிங்காக பண்ணி அப்படியே வந்துட்டு தலை கலையாமல் அப்படியே பத்திரமா போயிடுவார். தெரில. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறதுல பலர் வந்து தவக்க தரப்பையே வந்து சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு தான் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, விஜயோட சம்பளத்தோட சேர்த்திங்கன்னா ஒரு 400-500 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய நஷ்டம் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், படம் ஓடுனா தான் 400-500 கோடி, படம் ஓடலைன்னா 500 கோடி கிடையாது. இந்த படத்துக்கு எவ்வளோ செலவு? அதிகமான செலவு என்ன? விஜயோட சம்பளம், ரைட்டுங்களா? விஜயோட உழைப்புக்கு சம்பளம், அதுவும் நிறைய வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாகவே போகுது. அப்போ அவங்களே அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் இருக்குது இப்போங்களா, இது 500 கோடின்னு சொல்கிறது அது ஒரு விளம்பர மாடல். இப்போ அந்த படத்தை வந்து இப்போ என்ன ஊர்க்கா ஜாடிக்குள்ளே போட்டு எடுத்து எண்ணெயை போட்டு குலுக்கி வச்சிட போகிறீங்களா? இல்லையே. தேர்தல் முடிஞ்சவொன்னா ரிலீஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஓடிடி ரிலீஸ் பண்ணுவீங்க, இல்லை தேட்டர் ரிலீஸ் பண்ணுவீங்க, வரப்போகுது. அந்த படம் என்ன ஓட்டம் ஓடுமோ அதுக்கு உண்டான கல்லா அது கட்ட போகுது, அது ஓட போகுது. இப்போ பண்ணுறது நேரத்தில் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரம்ப் கார்டு. சார், விஜய் சார் ரசிகர்கள் நான் உட்பட தேட்டரில் போய் தான் பார்க்கணும், படத்தை விரும்புவோம். நாங்கள் வந்து இந்த செல்ஃபோனில் பார்த்து கழுத்து வலிக்க 3.5 மணி நேரம் பார்த்துட்டு அந்த 250 ரூபா 300 ரூபா மிச்சம் பண்ணி அப்படி கிடையாது. அது வந்து ஒரு உணர்வு. விஜய் அவர்கள் படமோ இல்லை அஜித் அவர்கள் படமோ தலை படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்தா தான் அது ஒரு ஃபீல். அது படம் பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். அது 80 விழுக்காடு அப்படி தான் போய் பார்ப்போம். எந்த படம் காலியாகும்னா சின்ன படங்கள் இருக்குது பாருங்கள், ஒரு சிறிய நடிகர் நடிக்கிறாரு, இல்லை சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, பிரம்மாண்டம் கம்மியாக இருக்கிற படத்தை தான் இந்த தேட்டரில் கிட்டல ரிலீஸ் ஆயிடுச்சு, இல்லை வந்து அது வந்து பென் ட்ரைவில் காப்பி ஆகி டூப்ளிகேட் ஆகி போச்சுன்னா திருட்டு விசிடி மூலமாக அதுக்கு அடி வாங்கும். பெரிய படங்கள் பெரிய பாதிப்பு வராது. வந்தாலும் ஒரு 20%. விஜய் போன்ற ஒரு பெரிய நட்சத்திரத்துக்கோ இல்லை அந்த ப்ரொடக்ஷனுக்கு இந்த 20% லாபம் நஷ்டன்றது ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த படத்தில் என்ன கேட்குது? ஓட்டு கேட்குது. எந்த கட்சிக்கு கேட்குது? தாவேக்காக்கு ஓட்டு கேட்குது. இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் தப்பு, தாவேக்கா கோட் பண்ணு. இது வந்து தேர்தல் ஆணையமோட அனுமதி இல்லாமல் ஓட்டு கேட்குற ஒரு யுக்தி தானே. இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஆடோ இல்லை வந்து ஒரு விளம்பரமோ நீங்கள் பத்திரிகையிலையோ ஊடகத்திலையோ யூடியூப்லேயோ ரிலீஸ் பண்ணனா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு அவங்க அதை பார்த்துட்டு அதை அப்ரூவல் பண்ணி பர்மிஷன் கொடுத்தவொன்னு தான் ரிலீஸ் பண்ண முடியும். இப்போது சட்டத்தை யாரோ ஒருத்தர் திட்டுத்தனமாக கையில் எடுத்திருக்காங்களா? படம் வந்து வரல, நின்று போயிருக்கிறத திருட்டுத்தனமாக வெளியிட்டிருக்கிறாங்களா? அப்போ அந்த திருடன் யார்? இதில் திருட்டு நடந்திருக்கு, அந்த திருடன் யார்? இந்த திருடனுக்கு உண்டான கேள்வி என்ன? திருட்டான்னு ஒருத்தர் கத்தின்னு ஓடுறாரு. அப்போ உங்கள்கிட்ட தானேப்பா சாவி இருந்தது, உங்கள்கிட்ட தானே பொருள் இருந்தது, நீங்கள் தானே பூட்டி வச்சுருந்தீங்க. சரி, எல்முருகன்னு திருடிட்டாரு, அதெல்லாம் அவங்க டீமில் பண்ணிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, விசாரிக்கிட்டோம். உண்மை வெளியில் வரணும் இல்லையா?
வெறும் விளம்பரம் பிரச்சாரம் ஒண்டி பண்ணுறீங்க. உண்மையை தேடி உண்டான பயணம் எங்கே இந்த விஷயத்தில்? இப்போ அந்த காட்சி வெளியாகி கிட்டத்தட்ட இன்னையோட 2வது நாள் ஆக போகுது. நீங்கள் என்ன அதை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி நீங்கள் என்ன சம்மந்தமே இல்லாமல் சூப்பர் ஸ்டார் வந்து சினிமா துறை மோசமாகிடக்கூடாது அப்படின்றதுனால அவர் வந்து பேசுகிறார். அந்த படத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை அவர் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு 2500 கொடுத்து டிக்கெட் எங்கன்னா வாங்கியிருக்கிறாரா? ஆனால் அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த மாதிரி யாருக்கு வேணால் நடக்கலாம். கமல் அவர்கள் படத்துக்கு நடக்கலாம், அஜித் படத்துக்கு நடக்கலாம், சிவகார்த்திகேயன் படத்துக்கு நடக்கலாம். அதனால் அவர் ஒரு மூத்த ஆர்டிஸ்ட்டுன்றதுனால இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. இதை வந்து இந்த தப்பை வந்து திருத்தணும், யார் இது யார் காரணமோ அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த அரசு எந்த அரசோ, மத்திய அரசோ மாநில அரசோ இல்லை கவர்மெண்ட்டோ இதை விசாரிக்கணும், உண்மையை கொண்டு வரணுன்ற மாதிரி அவர் கருத்து வெளிப்படுத்துறாரு. விஜய் சார் எதுவுமே சொல்ல மாட்டார். சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் ரஜினிலேருந்து ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாருமே அதை கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. திமுக தரப்பில் கூட போஸ் சங்கட்டும் சொல்லிட்டார் வந்து இது யாருன்னு கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இது வாய்ப்பு இருக்கா வந்து இதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து? இதை வந்து சார் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிடலாம். பட் தேர்தல் நேரத்தில் நீங்கள் தேர்தலில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா? இன்றைக்கி இருக்கிறது வந்து காப்பந்து அரசு. டெல்லியில் வந்துட்டு அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை காட்டிட்டு அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கையோட, சென்சார் போர்டில் இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சரி, ஒருவேளை சென்சார் போர்டு இருந்தால் நீங்கள் சூட்டபிள் ஃபோரமில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்களுக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சார் போர்டுக்கு காமிக்கிற படம் வந்து கியூபில் காமிப்பாங்க, 2வது வாட்டர் மார்க் இருக்குங்கிறாங்க. ரிலீஸ் ஆகிருக்கிற படத்தில் வாட்டர் மார்க் இல்லாமல் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதாங்க இது புரியல. சந்தேகப்படுறது பார்த்தா இப்போ ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொருள் காணா போகுது, நம்ம வந்து வெளியிலேருந்து சிசிடிவி கேமராலாம் பார்க்குறாங்க காவல்துறை, வெளியிலேருந்து யாருமே வரல, உள்ளே இருந்தவங்க தான் வெளில போயிருக்காங்க. அப்போ உள்ளே இருந்தவங்க தான் யாரோ திருடி எடுத்துன்னு போய் வெளில எடுத்துன்னு போயிருக்கோம். அந்த காவல்துறை ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறவங்களும் சந்தேகப்படுவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு இது பண்ணணும் இல்லையா, ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் இல்லையா? இல்லை இந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணலாம்னா, இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதே வந்து ஒரு மனித உரிமை மீறல், ஒரு லாக்அப் மரணம், இல்லை வந்து அரசை வந்து புரட்டி போடுற மாதிரி ஒரு பிரச்சனைனாலும் கோர்ட் வந்து ஆர்டிகல் 226 சோமேட்டோ பவர்ஸாக உள்ளே வரலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி 226 அந்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் அதுவும் இது பண்ண முடியாது. ஒரு படம் சார் இது, அவ்வளோதான். படத்தினுடைய லாபம், முழு லாபம் ரிலீஸ் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி, இல்லை அதை வச்சு அரசியல் பண்ணாலும் அந்த படத்தினுடைய முழு லாபத்தை அடைய போகிறது தாவேக தலைவர் விஜய். அப்போது யாருக்கு இந்த நேரத்தில் இது ரிலீஸ் ஆனால் லாபம்னு பார்த்தா அவருக்கு. அதில் தான். ஆனால் ஒன்று, அதில் ஒரு பத்திரிகையாளர் சீன் வச்சுருக்காரு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் ஃபுல்லாக பார்க்கல, அது ஒரு சில காணொலி ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார் தம்பி. அதை பார்க்கும்போது இந்த 3 பத்திரிகையாளர் மிக கடுமையான கேள்விகள் கேட்குறாங்க. யாருன்னா, நெல்சன் ஒரு பத்திரிகையாளர், இவர் லோகேஷ் கனகராஜ் ஒரு பத்திரிகையாளர், அப்புறம் அவர் இவர் அட்லி அவர் ஒரு பத்திரிகையாளர். அப்படி கடுமையாக கேட்டுருந்தாங்க விஜயை. விஜய் சார் அதுக்கெல்லாம் பயங்கரமாக பதில் சொல்லி கடைசியாக இதெல்லாம் சரியானா விரல் ஓட்டு போடணும் தாவேக்கான்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதான் தனக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி அது முடியுது. இப்போ இது யாருக்கு லாபம், யாருக்கு வேண்டி இதை பண்ணியிருக்கிறாங்க? மக்கள் பார்க்குறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். நன்றி சார்.